நம்ம அவருடைய சந்ததி பிள்ளைகளே. இதுவரைக்கும் சீசர்களேனாரு, இப்ப பிள்ளைகளேங்கிறார். அப்படின்னு என்னன்னா, சிலுவைக்கு பின்பு இயேசு நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், அவருடைய சந்ததியாயிருக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அப்படியே யாக்கோபுக்கு மேல வந்தது. அந்த யாக்கோபுக்கு மேல இருந்த அந்த ஆசீர்வாதம் தான் இப்ப என்ன செய்ய போகுதுன்னா நிறைவேற போகிறது. அப்ப அந்த ஆசீர்வாதம் நிறைவேறதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு மேல சாபம் இருந்தது. அந்த சாபத்தை உடைக்க ராம் முழுவதும் அவன் போராடினான். ராம் முழுவதும் போராடி அந்த ஆசீர்வாதத்தை, இஸ்ரவேல் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவன் பேரில ஒரு தேசத்தையே பெற்றெடுத்திருக்கிறான். இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தையே பெற்றெடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கிறது போலதான் இயேசு கிறிஸ்துவோ நம்ம மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. பூமியின் வம்சங்கள் எல்லாம் நான் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற என் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனா அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி சாபம் என் மேல இருந்தது. அந்த சாபத்தை உடைக்கத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்து அவருடைய சந்ததியான என்னை பெற்றெடுத்து என் மேல அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இனி நான் பூமியின் வம்சங்களுக்குள் ஆசீர்வாதமாய் இருப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவை